தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு பேங்க் எக்ஸாமுக்கு எக்ஸாக்ட் எக்ஸாம் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கோர்ஸ் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்பிஐ கிளர்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எஸ்பிஐ கிளர்க் லெவலில் இருக்கக்கூடிய மேக்ஸோட எவ்ரி டாபிக்ஸ், ரீசனிங்கோட எவ்ரி டாபிக்ஸ், அது ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும் மெயின்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கும் நீங்கள் அப்படியே அந்த வீடியோவை பார்க்க போகிறீங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கீழேயே உங்களுக்கு ப்ராக்டிஸ் மெட்டீரியல் வந்துடும். வித் கிளாஸ் நோட்ஸும் வந்து நான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்ஸ், அது ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும் மெயின்ஸாக இருக்கட்டும். நீங்க தனித்தனியா இப்போ வந்து நீங்க ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் படிக்கணும் அப்படின்னா ப்ரிலிம்ஸோட ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னு ஒன்று இருக்கும். ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல எல்லாத்தோட பேசிக்ஸ் முதல்ல வந்து கவர் ஆயிரும். சரிங்களா? பேசிக்ஸ் கவர் பண்ண பிறகு என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் எஸ்பிஐ கிளர்க்குக்கும், எஸ்பிஐ பிஓக்கும், ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கும், ஐபிபிஎஸ் பிஓக்கும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி கிளர்க் அண்ட் ஆர்ஆர்பி பிஓ இது வரைக்கும் கேட்டிருப்பாங்கல்ல, இது வரைக்கும் அந்த ஒரு பேட்டர்ன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் இந்த எல்லா எக்ஸாமுக்கும் ஏற்ற மாதிரி. இப்போ ஒரு டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க் வந்து எஸ்பிஐ கிளர்க் லெவலில் எப்படி இருக்கும், டைம் அண்ட் ஒர்க் ஐபிபிஎஸ் கிளர்க் லெவலில் எப்படி இருக்கும், டைம் அண்ட் கிளர்க் வந்து எஸ்பிஐ பிஓவில் எப்படி இருக்கும், டைம் அண்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் பிஓ லெவலில் எப்படி இருக்கும். அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்ஸ் மேக்ஸாக இருக்கட்டும் ரீசனிங்காக இருக்கட்டும் அந்த எக்ஸாம் லெவல் பேஸ்லையும் நான் வந்து கவர் பண்ணிடுவேன். அதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம் வர்றப்ப அதுக்கான ஃபுல் மார்க் டெஸ்ட்டும் நான் வந்து உங்களுக்கு லைவ்ல வந்து கவர் பண்ணி கொடுத்துருவேன். வித் ஒவ்வொரு டாப்பிக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிஎஃப் வந்துடும், வித் கிளாஸ் நோட்ஸும் வந்துடும். சரிங்களா? ஸோ இது நீங்கள் தனித்தனியாகவும் ப்ரிலிம்ஸ்க்கும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், மெயின்ஸுக்கும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸை நீங்கள் காம்போவாகவும் எடுத்துக்கலாம், மெயின்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காம்போவாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது பேங்கிங் அவேர்னஸை ஈஸியாக படிக்கணும், இன்சூரன்ஸ் அவேர்னஸை கதையோட படிக்கணும், அதை ரிலேட் பண்ணி எப்போ திறந்து பார்த்தாலும் அது ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு தரமான முறையில் பேங்கிங் அவேர்னஸ் நான் உங்களுக்கு எடுக்க போகிறேன். இன்சூரன்ஸ் அவேர்னஸும் நான் வந்து கவர் பண்ண போகிறேன். அதே மாதிரி எல்ஐசி ஏஏவுக்கான ஸ்பெஷல் செஷன். ஸோ ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அவேர்னஸும் உள்ள வந்துடும். நம்ம நாளைக்கு மாக் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணாலும் அதுவும் இந்த எல்ஐசி ஏஓ பேக்ல வந்து உள்ள வந்திருக்கவங்களுக்கு அதுவும் வந்து ஆட் செய்யப்படும். சரிங்களா? இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ப்ரிலிம்ஸுக்கு மெயின்ஸை நான் சொல்றேன் பாருங்களேன். இப்போ மெயின்ஸ் நீங்க வந்து ஒரு எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் எடுக்கிறீங்க. இப்போ எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ்ல எப்படி டிஏ இருக்கும், எப்படி கேஸ்லெட் இருக்கும், எப்படி பசில்ஸ் இருக்கும், எப்படி சீட்டிங்ஸ் வந்து இருக்கும், எப்படி லீனியர் கேட்பாங்க பார்க்கணுமா இல்லையா, எப்படி அங்கே கிரிட்டிக்கல் ரீசனிங் வந்து அப்ளை ஆகுது, எப்படி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் மாறுது. ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்ல எஸ்பிஐ கிளர்க்ல ஒரு மாதிரி இருக்கும், ஐபிபிஎஸ் கிளர்க்ல ஒரு மாதிரி இருக்கும், அது எஸ்பிஐ பிஓல ஒரு மாதிரி இருக்கும், ஐபிபிஎஸ் பிஓல ஒரு மாதிரி இருக்கும். அப்போ அந்த லெவல்ல தனித்தனியா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் தனித்தனியாக உங்களுக்கு பிளேலிஸ்ட் உருவாக்குவேன். இந்த ஆப்குள்ளேயே உங்களுக்கு வந்து அந்த கோர்ஸ்குள்ளேயே உங்களுக்கு வந்து உருவாக்கிடுவேன். இது எல்லாமே உங்களுக்கு ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும் மெயின்ஸாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே சேர்த்து இன்சூரன்ஸ் அவேர்னஸ், பேங்கிங் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸாக இருக்கட்டும், அதே மாதிரி இனிமேல் எந்த இது வந்தாலும் சரி அது எல்லாமே உங்களுக்கு அல்டிமேட் கோர்ஸ் அப்படின்றதுக்குள்ள வந்து உள்ள இன்க்ளூட் ஆயிரும். இந்த அல்டிமேட் கோர்ஸில் இப்போ பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்கும் 12 மந்த் ப்ளஸ் 2 மந்த் வந்து எக்ஸ்ட்ரா வேலிடிட்டி வந்து இருக்கும். அதுவே 24 மந்த் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 24 மந்த் ப்ளஸ் 4 மந்த் எக்ஸ்ட்ரா வேலிடிட்டி வந்து இருக்கும். சரிங்களா? இதை நான் உண்மையில இன்னொரு விஷயத்தை நான் வந்து பதிவு பண்ணிடுறேன். ஒவ்வொரு வருஷமும் இந்த எக்ஸாம் பேஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபுல் மார்க் டெஸ்ட்னு ஒன்று வச்சிருக்கோம் பாத்தீங்களா, ஒவ்வொரு எக்ஸாம் முன்னாடி அது அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். சரி, அடுத்த வருஷம் நீங்க எஸ்பிஐ கிளர்க் போறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறும். புரியுதா? அடுத்த வருஷம் நீங்க எஸ்பிஐ போக போறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து நான் மாத்திடுவேன். இது எக்ஸாக்டா உங்களுக்கு எக்ஸாம் லெவல்ல நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண வச்சிருவேன். நெக்ஸ்ட் ஆர்ஆர்பி வருது அப்படின்னா அந்த ஆர்ஆர்பி கிளர்க்கு உங்களுக்கு தனியாக பிளேலிஸ்ட் உருவாக்கப்படும். ஆர்ஆர்பி கிளர்க் லெவல்ல இருக்கக்கூடிய மேக்ஸோட ஆல் டாபிக், ரீசனிங்கோட ஆல் டாபிக்கோட சம்மு வித் ப்ராக்டிஸ் மெட்டீரியலோட நான் வந்து டீச் பண்ணிடுவேன். இது ஒரு லைவாகவும் இருக்கும், ரெக்கார்டாகவும் இருக்கும். தனியாக உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப் வந்து மெயின்டைன் பண்ணப்படும். எந்த கோர்ஸ் வாங்குறவங்களுக்கும் செப்பரேட்டாக உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நான் வந்து இன்க்ளூட் பண்ணிடுவேன். அதில் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்ல வந்து போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நானே உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிடுவேன். இன்னும் நினைச்சு பாருங்களேன், நீங்க வந்து என்கிட்டயே நீங்க மேக்ஸ் வந்து கத்துக்கலாம், ரீசனிங் கத்துக்கலாம், பேங்கிங் அவேர்னஸ் கத்துக்கலாம், இன்சூரன்ஸ் அவேர்னஸ் வந்து கத்துக்கலாம். ஒரு பேங்க் எக்ஸாம் அப்படின்னா அல்டிமேட்டா ஒரே பிளேஸ்ல நீங்க வந்து முடிச்சுட்டு போயிடலாம். அதுதான் நம்மளுடைய அல்டிமேட் கோர்ஸ். கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க, வேற லெவல் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி இந்த அல்டிமேட் கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பர்சனல் மென்டர்ஷிப்பும் உங்களுக்கு வந்து இருக்கும். நானே பர்சனலா உங்களுடைய மார்க் டெஸ்ட் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுவேன். அது ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் நீங்க எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதையும் நான் வந்து சொல்லுவேன். உங்களுக்கு மென்டர்ஷிப் வந்து தேவைப்படுது சார், எனக்கு இதுல வந்து டவுட் இருக்கு, எனக்கு கால் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, இதை வந்து கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல என்ன மென்ஷன் பண்ணி நீங்க வந்து போட்டீங்க அப்படின்னா வித்தின் ஒரு 2 hours 3 hours என்னோட அவைலபிலிட்டி டைம் பார்த்து உங்களை கண்டிப்பா நான் கால் பண்ணி உங்களோட டவுட் எல்லாத்தையுமே நான் வந்து கிளியர் பண்ணிடுவேன். எந்த டவுட் இருந்தாலும் நீங்க வாட்ஸ்அப்ல போஸ்ட் பண்ணும்போது அதை நான் வந்து கிளியர் பண்ணுவேன். மக்களே, கண்டிப்பா இந்த கோர்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ்ல எந்த டவுட் இருந்தாலும், கோர்ஸ் ஜாயின் பண்றதுல என்ன டவுட் இருந்தாலும் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி எல்ஐசி ஏஓக்கு நான் ஸ்பெஷலா படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா
கண்டிப்பாக நம்ம எல்ஐசியோட ஏஓ கோர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த எல்ஐசி ஏஓ கோர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம எந்த இன்சூரன்ஸ்க்கான எக்ஸாமுக்கான ஒரு லைவ் செஷன் கொண்டு வந்தாலும் அது இந்த எல்ஐசி ஏஓ கோர்ஸ்க்குள்ளேயே கொண்டு வரப்படும். சரி, அதையும் நான் வந்து பதிவு பண்ணிடுறேன். வேறாவது டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் தான் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட் எதுவும் இருக்கும் பட்சத்தில் இது ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. என்னோட இந்த புதிய இனிஷியேட்டிவ் எப்படி இருக்குது, நான் என்னோட கான்செப்ட் நல்லா இருக்கா, ஒரு எக்ஸாம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி படிச்சிட்டோம்னா நம்மளை எவனை தடுக்க முடியும்? ஒருத்தனாலே நம்மளால தடுக்கவே முடியாது. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிபிஎஸ் பிஓ எடுத்துக்கோங்களேன், அதோட ப்ரிலிம்ஸே ஒரு மாதிரி இருந்துச்சு. அதே இது எஸ்பிஐ பிஓ பார்க்கும்போது அதோட ப்ரிலிம்ஸ் வேற மாதிரி இருக்கு. அப்போ லைக் ஒரு ப்ரிலிம்ஸ்லேயே இவ்வளோ சேஞ்ச் இருக்கும்போது கண்டிப்பாக மெயின்ஸில் அதை விட பயங்கரமான சேஞ்சஸ் வந்து இருக்கு. உங்களுக்கே தெரியும், எஸ்பிஐ கிளர்க்கு போறோம்னா அந்த எஸ்பிஐ கிளர்க் லெவலில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாதான் அந்த எஸ்பிஐ கிளர்க் அடிக்க முடியும். ஐபிபிஎஸ்னா அந்த ஐபிபிஎஸ் கிளர்க் லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணாதான் ஐபிபிஎஸ் கிளர்க் அடிக்க முடியும். அது ரீசனிங்காக இருந்தாலும் சரி, மேத்ஸாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சார் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு கவலையே வேணாம். நீங்கள் எந்த கோர்ஸ் வாங்கினாலும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ரிவிஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த கோர்ஸ்க்குள்ளேயே நான் ஆட் பண்ணிடுவேன். நான் எடுத்து ஒவ்வொரு கோர்ஸ், எந்த கோர்ஸ் நீங்கள் வாங்குறீங்களோ அந்த கோர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு தனியாகவே கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் வந்து நான் ஃப்ரீயாகவே நான் வந்து ஆட் பண்ணி விட்டுருவேன். அதை பற்றி நீங்கள் ஒரே பண்ண வேணாம். ஸோ பேங்கிங் அவேர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாருமே எடுக்காத மாதிரி நான் வந்து எடுக்க போகிறேன். என்னோட வீடியோஸில் வந்து ஒவ்வொரு இதுலேயும் நான் ஏதாச்சும் ஒரு புதுசான விஷயங்கள், ஏதாவது ஒரு இனோவேட்டிவான விஷயங்கள், ஏதாச்சும் நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து இன்க்ளூட் பண்ணிடுவேன். அதே மாதிரி தான் சொல்றேன், இன்சூரன்ஸ் அவேர்னஸ் இது மாதிரி இனிமேல் யாரும் எடுக்கவும் முடியாது, எடுக்க போகவும் முடியாது. அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு இன்சூரன்ஸ் அவேர்னஸ் எடுத்துருவேன். அதே மாதிரி தான் மேக்ஸா இருக்கட்டும், ரீசனிங்கா இருக்கட்டும், A to Z பிரிச்சு நான் வந்து எடுக்க போறேன். கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நெக்ஸ்ட் லெவலில் வந்து என்ன மாதிரி எக்ஸாம்ஸ் வந்தாலும் அந்த லெவலுக்கு இப்போ எல்பிஓ எழுதுறீங்க அப்படின்னா அந்த எல்பிஓ லெவலில் வந்து ஈச் டாபிக்ஸாக இருக்கட்டும், எல்பிஓ லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாக் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு லைவ் ப்ராக்டிஸ் செட்டாக இருக்கட்டும், அது எல்லாமே நீங்கள் எந்த கோர்ஸ் வாங்கினாலும் உள்ள வந்து ஆட் ஆயிரும். சரிங்களா? ஸ்பெஷலி அல்டிமேட் கோர்ஸ்க்குள்ளே என்ன ஆட் பண்ணாலும் எல்லாமே அல்டிமேட் கோர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்துடும். கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இதில் என்ன டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னை நம்பி இந்த கோர்ஸ்க்குள்ளே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் வந்து கொடுக்கறதுக்கு மணி அண்ணன் எப்பயுமே வெயிட்டிங்ல இருப்பேன். கண்டிப்பா 100% கேரண்டி நான் வந்து தரேன். ஓகேவா? 1% கூட உங்களுக்கு வந்து ஐயோ காசு வேஸ்ட் ஆயிடுச்சே அப்படின்ற ஃபீல் உங்களுக்கு வந்து இருக்காது. அவ்வளோ அளவு ஒர்த்தா வந்து இருக்கும். என்னோட 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை நான் இந்த கோர்ஸ்குள்ளே காட்ட போகிறேன். அதே மாதிரி யூடியூப்ல செஷன் வராது அப்படின்னா கண்டிப்பாக யூடியூப்லேயும் செஷன்ஸ் வரும். பட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு அல்டர்னேட் டேஸில் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு யூடியூப்லேயும் செஷன்ஸ் வந்து வரும். சப்போர்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. பேங்க் எக்ஸாமை வந்து பர்ஃபெக்டாக எக்ஸாம் லெவலில் படித்து கிளியர் பண்ண நினைக்கிற எல்லா ஆஸ்பிரண்ட்டுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுங்க. கோர்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணுங்க. உங்களை வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுறேன். இல்லை அப்படின்னா சார் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு இன்டிமேட் மட்டும் உங்கள் பேரை மென்ஷன் பண்ணி எனக்கு வந்து சொல்லுங்கள். உங்களை வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணி நான் வந்து ஃபாலோ பண்ணிடுறேன். மக்களே, எல்ஐசி ஏஓக்கு தனியாக வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், பேங்க் எக்ஸாமுக்கு தனியாக வந்து வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அல்டிமேட் கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு தனியாக வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அதனால் பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு வந்து நீங்க படிக்கலனாலும் உங்களை நான் படிக்க வச்சிருவேன். டெய்லி நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். படிச்சீங்களா இல்லையா, என்ன லெவல்ல இருக்கீங்க அப்படின்றத நான் வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்க போறேன். அதனால உங்களுக்கு பயமே வேணாம். என்னோட பக்கா மென்டர்ஷிப் உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். டாடா பாய்.